அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிசைனை எப்படி எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில டேட்டாஸ் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மந்த் வைஸாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டம்மி டேட்டா தான் வச்சுருக்கேன். இது ஒரிஜினலாக டேட்டா கிடையாது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அழகான ஒரு டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது எக்ஸல்லைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக என்ன இருந்ததோ, என்ன ஃபாண்ட் இருந்ததோ அதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா கொடுத்து ஃபஸ்ட்டு அப்படியே கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் கொடுத்துட்டு ஆர்இபிடி அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதாவது ஆர்இபிடினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட். ஸோ ரிப்பீட் அதாவது ஒரே வேல்யூவை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலாவோட மீனிங். ஸோ ஆர்இபிடி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது. டெக்ஸ்ட்டுனா நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கோலன் கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் ஐ வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இல்லை அந்த இடத்துக்கு ஐக்கு பதிலாக ஓ கொடுத்தீங்கனாலும் அது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்தீங்கனாலும் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு காலமில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிங்கனாலும் அது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்குது. ஸோ நான் இங்கே ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸ் 30ங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ 30 தடவை அந்த ஐ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்ட் ப்ளேபிள் அப்படிங்கிற ஃபாண்ட்டில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்துடும். நான் இங்கே வேல்யூ ஏதாவது 2ன்னு மாற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் மாறிடும். ஸோ 20ன்னு கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இதே போல் தான் நீங்கள் இங்கேயும் கொடுக்க போகிறீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஆர்இபி ஐன்னு எடுத்துக்கிச்சு. இந்த C2 இதை எடுத்துக்கிச்சு. இதை மறுபடியும் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இந்த லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது நீங்கள் வேணுங்கிற கலருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 டேட்டாவை கம்பேரிஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே ஐக்கு பதிலாக நான் ஓ கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதே போல் ஓவும் வரும். இல்லை ஓக்கு பதிலாக நான் பி கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதே போல் பி வரும். ஐக்கு பதிலாக நம்ம எல் கொடுக்குறோம்னா எல் வரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரிப்பீட்டாக வரும். ஸோ உங்களுக்கு ஒரே வார்த்தையே ரிப்பீட்டாக வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை இந்த எல்லுக்கு பதிலாக நான் இந்த ஜனவரிங்கிறதையே செலக்ட் பண்ணணும்னா எனக்கு 30 தடவை ஜனவரின்னு வரும். இந்த மாதிரி எந்த டேட்டா வேணுனாலும் ரிப்பீட்டாக நீங்கள் எத்தனை தடவை வேணுனாலும் வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளார ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் கொண்டு வந்துக்க முடியும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதேபோல் நிறையா வீடியோ என்னோடய சேனலையும் இருக்குது. அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.